Zombie apocalypse. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் லிட்டில் டீம்ஸ். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட இன்ஸ்டியூட் விஎஸ்எஸில் நாங்கள் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நிறைய ஃபன் ரிலேட்டடான மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். அண்டு வந்துட்டு இது என்னோட பெஸ்ட்டான ஒரு பொங்கல் செலிப்ரேஷனாக நான் நினைக்கிறேன். அண்டு இதில் வந்துட்டு நிறைய போட்டியில் இருக்குது. அதாவது ப்ரேயர் சாங்லேருந்து பட்டிமன்றம், அப்புறமேட்டுக்கு வந்துட்டு குரூப் சாங்ஸ், சோலோ டான்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து சிலம்பாட்டம், அப்புறம் கும்மி அடிக்கிறது, அப்புறம் உரி அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி கரும்பு சாப்பிட்றது, இதெல்லாமே வந்துட்டு ஒரு குட்டி குட்டியான ஒரு ஃபன் ரிலேட்டடான ஒரு போட்டியாக வச்சு அண்ட் அட் த லாஸ்ட் வந்துட்டு நாங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு குட்டியான வ்ளாக் மாதிரி போட்டிருக்கேன். ஹோப் யூ என்ஜாய். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பேக் தூக்க முடியலடா, தூக்கி இது மேல வைக்கணும். பாத்து இத வெயிட் பாரு. அதே நீங்க சார் எல்லாம் கூப்பிடுங்க. ஆமா எல்லாத்தையும் கூப்பிடுங்க. நீங்க எல்லாம் கூப்பிடுங்க. செஞ்சுக்க முதல்ல எனக்கு பத்து பொங்கல் பொங்கல் அனைவரும் பொங்கல் பொங்கல் இடத்துக்கு வருகிறாங்க. நான் கொதி வருது. இந்த சைடு வாங்க. நான் அரிசி எடுங்க. பொங்கலோ பொங்கல் இந்த பக்கம் நான் எரிய ஓடிங்க. இன்னும் வடிய ஊத்திக்கணும் நினைக்கிறேன். அதெல்லாம் கரெக்ட். நான் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் சார் வந்தோடனே பொங்கிடுச்சு. ஆமா இந்த பக்கம் இப்போ இதுல ஊத்தலாம். அதே கரெக்ட். பாதி கரெக்ட். சரி போய் அதே ஆமிங்க. இறைவனின் இசைவோடு இனிதாய் இந்நிகழ்வினை இயக்கிட எம் இல்லம் நோக்கி பவனியாய் வலம் வரும் எம் விருந்தினர்களை அகிலமே அதிசயத்த ஆதிமரபாம் தமிழ் மரபின் வழியாய் நின்று கும்பம் கொண்டு வெற்றி திலகமிட்டு நயமாய் நளினமாய் வதன புன்னகை உதிர்த்து மெல்லின வளையல் ஓசையின் நடுவே இரு கரம் குவித்து வருக வருக என வரவேற்கிறேன். தை மாதமதில் தை திருநாள் பொங்கலதில் விடியும் வேலை நாம் எழுந்து நீராடி வண்ண கோலமிட்டு நமது பண்பாட்டு விழாவை மகிழ்வோடு தொடங்குவோம் கடவுளின் துணையோடு. கடவுள் வணக்க பாடல் பாட வருகிறார் விக்னேஸ்வரி. நன்றி. தரணியை தலைக்கச் செய்யும் தைமகள் பிறப்பிற்கும் எருதின் உழைப்பிற்கும் நன்றி சொல்லும் நல்மனம் கொண்ட தமிழர்களின் வாழ்வில் நலம் பல திரளட்டும், நன்மைகளே விளையட்டும் என பேச வருகிறார் எம் தோழி ஷர்மிளா. தமிழரின் தனிப்பெரும் விழா பொங்கல். நாளெல்லாம் உழைத்து நிற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உயிர் காக்கும் பயிர்களை வளர்த்த எங்கள் உழவனுக்கு முதல் வணக்கம். இங்குள்ள அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற கருத்திற்கு
புதுப்பானையில் பொங்கல் வைக்க வேண்டும். பிறகு வடை, பாயாசம், 21 வகையான சமைத்த காய்கறிகளை கொண்டும் சூரிய பகவானை வணங்குவதன் மூலம் 21 வகையான சமைக்காத காய்கறிகளையும் பகிர்ந்து ஆகியவற்றை படைத்து சூரிய பகவானை வணங்க வேண்டும். போகி திருநாள் போகி திருநாள் தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான அதாவது பொங்கல் திருநாளின் முதல் நாளாக போகி கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகுவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழையனவற்றையும் பயனற்றவற்றையும் விட்டெறியும் நாளாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள பழைய பொருட்களை புறக்கணித்து விட்டு புதியன புக வேண்டும் என்ற நம்பிக்கையில் போகி திருநாள் கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல் வியர்வை மண்ணுக்கு உரமாக்கி வெயில் மழை பாராமல் பாடுபட்டு விளைத்தெடுத்த நெல்மணிகளை புதுப்பானையில் போட்டு பொங்கல் இட்டு பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் சேர்ந்து கூறிடுவோம். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். புத்தரிசியையும் சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புதுப்பானையில் புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோற்றாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். மாட்டுப்பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளின் மறுநாளில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். இது கன்று பொங்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. மக்களின் வாழ்வில் ஒன்றிய பசுவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பதாலும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக கொண்டாடுகிறோம். காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4வது நாள் இடம்பெறும் விழாவாகும். காணும் பொங்கலை கன்னிப்பொங்கல் என்றும் அழைப்பர். இப்பண்டிகையின் நிகழ்வில் உற்றார் உறவினர் நண்பர்களை மற்றும் பெரியோர்களின் ஆசி பெறுதல் இந்த காணும் பொங்கலில் நடைபெறும். மேலும் உழவர் திருநாள் படைப்பவன் மட்டும் கடவுள் அல்ல, மற்றவன் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான். வருகிறது புதுப்பொங்கல், வளம் தரும் தைப்பொங்கல், காளைகள் சீரிப்பாய காத்து கிடக்கு வாடிவாசல், அரிசி மாவில் கோலமிட்டு ஜொலிக்கிறது வீடு வாசல். பொங்கட்டும் பொங்கல், உடலில் ஆரோக்கியம் பொங்க, முகத்தில் சிரிப்பு பொங்க, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க, பொங்கட்டும் தைப்பொங்கல். தமிழ் மொழியையும் தமிழ் உரிமையையும் தன்மானத்தையும் காட்டி காக்கும் வாருங்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அறிவு, மகிழ்ச்சி, வெற்றி, புனிதம், வேலை இவை அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அனைவருக்கும் உணவளித்த விவசாயிகளுக்கும் அவர்கள் அவ்வேலையை செய்ய ஏதுவாக அமைந்த இயற்கைக்கும் நன்றி கூறும் திருநாளே பொங்கல். இதனை கவிதை வடிவில் கொண்டு வருகிறார் கற்பகம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். என்னுள் குதித்த பொங்கல் தினத்திற்கான எண்ணங்களில் ஒரு சிலவற்றை வார்த்தைகளாகவும் கவிதைகளாகவும் தொகுத்துள்ளேன். அதனை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பகைமைகளை துரத்தி, பணிவை வளர்த்தி, தன் மானத்தை உயர்த்தி, தலகணத்தை கொளுத்தி, இயலாமையை பொசுக்கி, பொறாமை, போட்டி மனப்பான்மை, கோபங்கள் விலகி, நற்குணங்கள் பெற்றிட,
பழையன கழிதலும் புதியன புகுதலும் உண்டாவதே நமது போகி பண்டிகை. பாரம்பரியம் பழகிட சொல்லித்தந்த நாகரிகம். நட்டு வைத்த விதையெல்லாம் நற்கரும்பாய் விளைந்திடும். நாளைய தலைமுறை வந்தாலும் நம் பொங்கலை கொண்டாடிடும். தை திருமகளுக்கு மாவிலை தோரணமும் மனம் வீசும் மஞ்சளும் கனிந்த கரும்பும் வெற்றிலை பாக்குடன் தமிழர் படைக்கும் தாம்பூலம் பொங்கல். தோழமை எனும் பானையில் அன்பில் குத்தல் அரிசியிட்டு வெள்ளத்தமிழில் மெய்யினும் நெய்யூற்ற பொங்கியதே புன்னகை பொங்கல். பழமை பேசாதே தமிழா, பழமை மறக்காதே தமிழா. இப்பூவுலகில் தன் நிலை உயர தமிழன் வீறு கொண்டு எழுந்து வர விவேகமாய் நிமிர்ந்து வர பொங்குக பொங்கல். அடுத்தது உழவனின் பிரியமான தோழனுக்கான பொங்கல், மாட்டுப் பொங்கல். என் திமிலை பிடிக்கும் திமிழ் தமிழனுக்கு மட்டும் உள்ளது என உணர வைக்கும் பொங்கல். தமிழர்களால் வீரத்தை வெளிப்படுத்தும் பொங்கல் நமது மாட்டுப் பொங்கல். காலையில் தொடங்கி மாலையில் முடியும் பொங்கல் அல்ல நமது பொங்கல். போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாள் திருவிழா நமது பொங்கல் திருவிழா. மங்களம் பொங்கட்டும், மகிழ்ச்சி வெள்ளம் பெருகட்டும். எண்ணியது ஈடேற தமிழர் திருநாள் மற்றும் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு இவ்வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. பொங்கலின் சிறப்பை கவிதை நயத்தோடும் சிறப்போடும் கொண்டு வந்த தோழிக்கு நன்றி. பட்டிமன்றம். பாரம்பரிய முறைப்படி பொங்கலை கொண்டாடுவது கிராமமா நகரமா என விவாதித்து ஒரு முடிவுக்கு வர இருக்கிறார்கள் என் தோழிகள். கிராமமே என்று பேச வருகிறார்கள் அபிராமி, விக்னேஸ்வரி. நகரமே என்று பேச வர இருக்கிறார்கள் ஹரிணி, ரதிப்ரியா, உமா. நீங்க சொல்றது ஒத்துக்கிறோம். வில்லேஜ்ல வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பாரம்பரியமா ஆனா இதுல இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் லைஃப்ல நாம வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ போல நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்குறோம், அண்ட் சாப்பாடு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கோம் சிட்டிக்காரத்தில் இருக்கிறவங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு மாடர்னா இருக்காங்காட்டி சில்ட்ரன்ஸ் வந்து என்னன்னா இப்போ ஏதாவது லீவ் வந்துச்சுன்னா மூவிக்கு எங்கேயாவது போகலாமா, அவுட்டிங் எங்கேயாவது போகலாமா, அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் வந்து இப்போ ரொம்ப அவங்க ஈகராக இருக்காங்க. ஸோ அதை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு காலையில் ஏறிச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பொங்கல் வச்சோம்னா ஃபுல் ட்ரெஸ் போட்டு எல்லாருமே அவுட்டிங் போயிடுறாங்க. இதுதான் வந்து இப்போ கமர்ஷியலாக இருக்கிறது. அண்ட் பொங்கல் பார்த்தீங்கன்னா பெரிய தலையோட படம்லாம் வந்து நிறைய ரிலீஸ் ஆகுது. ஸோ மக்கள் எல்லாமே இப்போ அதுக்கு தான் வந்து ஈகராக வைக்கிறது இருக்காங்க. இப்போ எல்லா ஃபெஸ்டிவலும் அது மாறிடுச்சுங்க மேம். ஏன்னா வந்து இப்போ எல்லாமே வந்து கமர்ஷியலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈவன் டிவில இருந்து எல்லாருமே வந்து நம்மளை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நம்ம வந்து வெளியே போய் ஈவினிங் தான் வந்துட்டு வெளியே போய் அவுட்டிங் மாதிரி நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம ஃபேமிலி கூட அழகாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு ஏதாவது அன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டு அப்படியே நம்ம ஜாலியாக. ஆமாங்க மேம். இது வந்து என்னன்னா அவுட்டிங் போல எப்பயாவது ஒரு தடவை லீவ் கிடைக்கும். இந்த மாதிரி சேர்த்து வச்ச மாதிரி லீவ் கிடைக்கிறதுனா இந்த மாதிரி ஒரு பெரிய பண்டிகையில தான் கிடைக்குது. ஸோ அதை வந்து ஃபேமிலி கூட வந்து இந்த மாதிரி நாங்கள் வகையில் நாங்கள் வந்து ஜாலியாக கொண்டாடுறோம். அண்ட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ட்ரிப்பும் வந்து பிளான் பண்ணி நம்ம
அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அனைவரும் உற்சாகமாக இருக்கும் இந்த நாளில் பிறந்த நாள் காணும் திருமதி தீபிகா அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், வானம் வீடும் தூரம் நீ கடந்து வாழ வேண்டும். நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், வானம் வீடும் தூரம் நீ கடந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். எட்டத்திற்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்த்த உலக பெயரை இரவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்த்த உலக பெயரை இரவு தாளில் எழுத வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள்
போல நானும் கமாமா இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட்டில் வானேம்மா கண்ணால் வாய வீசி என்ன தூக்குமா லெஃப்ட் அண்ட் செட்டில்மெண்ட் நல்லமா இனிமேல் டிக்டாக் எல்லாம் இங்க வேணுமா நேரா டூயட் பாட வாயேம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பதெல்லாம் போதுமா கொஞ்சம் ஸ்வீட்டா சிரிச்சு பேசுமா செல்லமா செல்லமா அங்க மீண்டும் தங்கம்மா பொன்னம்மா மெல்லம்மா கட்டிக்கலாமா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணு எங்கும் கண்ணம்மா கொஞ்சமா கொஞ்சமா சுட்டு தள்ளம்மா. அறிவிலும் கல்வியிலும் நடனம் பாடல் கவிதை சமையல் போன்ற எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் தான். அனைத்திலும் சிறந்தவர்கள் தான். ஒரு போட்டின்னு வந்துட்டா சிங்கக்குட்டிகள் தான் என்பதை நிரூபிக்க வருகிறார்கள் என் தோழிகள்.
ஒரு ஸ்பெஷலான மாதம்னா அது கண்டிப்பாக தை மாதம் தான். தை மாதத்தில் முதல் நாள்லேருந்து முதல் 3 நாள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடைசியில் தைப்பூசம் வரும். அது எல்லா ஊர்லேயும் தேர் இழுத்து ரொம்ப பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அது ஒரு 10 days பக்கமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. குறிப்பாக நான் சென்னிமலை பற்றி சொல்கிறேன். சென்னிமலையில் தேர் செலிப்ரேஷன் வந்தால் ஃபஸ்ட்டு தை மாதம் லாஸ்ட்டில் தான் கண்டிப்பாக தேர் வரும். அந்த தேர் வந்துட்டா அப்புறம் ஒரு தேர் எடுத்து அது 2 நாள் செலிப்ரேஷன். தை லாஸ்ட்டில் ஒரு 2 days ஃபுல்லாக செலிப்ரேஷன் இருக்கும். லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா மேபி தேர் அது மாசிக்கு போயிடும். அப்புறம் தரிசனம் வந்து அடுத்த 5 நாள் வந்துடும். அது மாசிக்கு போயிடும். எப்படி இருந்தாலும் தை மாதத்தில் தேர் வரும். அதுக்கு நிறையா அபிஷேகம் அப்படி இப்படின்னு டெம்பிள் ஃபெஸ்டிவல் சூப்பராக இருக்கும். அப்படியே ஊரே களை கட்டும். எந்த ஊரில் இருந்தாலும் வந்துடுவாங்க. அது மாதிரி தை மாதம்னா விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, தேர் இருக்கிற ஊர் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான். பொங்கல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன? பொங்கலுங்கும் போது நம்ம பொங்கலுங்கும் போது விவசாயிங்க வந்து கரும்பு இது விவசாயிங்க வந்து ஆடி மாதம் தண்ணியை எதிர்பார்த்து அறுவடை செஞ்சு அது மார்கழி கடைசி அன்னைக்கு அறுவடை செஞ்சு அது முதல் நாள் பொங்கல் அன்னைக்கு அந்த பொங்கலில் குத்தரிசி இட்டு அதை பொங்கல் பானையில் போட்டு பொங்க வைப்பாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் பொங்கலாக இருந்துச்சு. அந்த பொங்கல் வந்து பொங்கல் கரும்பு அதோட பொங்கல் அன்னைக்கு புத்தாடையெல்லாம் அணிஞ்சு அந்த அன்னைக்கு சூரிய பகவானுக்கு வணக்கம் செஞ்சு பொங்கலிட்டு அது சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதை விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் பொங்கலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பொங்கலுங்கும் போது சங்க காலத்தில் இந்திர விழான்னு கொண்டாடப்பட்டுச்சு. அது வந்து 28 நாள் கொண்டாடினாங்க. அந்த பொங்கலை வந்து சங்க காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டாங்க. கரும்பு அதை கடிச்சா இனிக்கும், கடிக்கலைன்னா அது கம்மண்டே கிடக்கும். அப்புறம் கரும்பு எங்க விளையுதுன்னு தெரியுமா யாருக்காவது? கரெக்டா சொன்னீங்க, மண்ணில் தான் வளரும். அப்புறம் கரும்புக்கு வந்து தண்ணி ஊற்றினாதான் வந்து அது வளரும். சக்கரை போட்டாலாம் அது வளராது. அப்புறம் கரும்பு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து விளைச்சல் பண்ணி அதை நிறையா அறுவடை பண்ணி பொங்கல் டைம் தான் வந்து கரும்பு வந்து கடிச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கடிக்க முடியாது, அதனால வந்து மிக்சிலாம் போட்டு அரைச்சி கொடுக்க முடியாது. கரும்பு இப்போ நாங்கள் எப்படி கடிச்சோம்? நீங்க 2 பேரும் எப்படி கடிச்சீங்கன்னு நான் பார்த்தேன். கரும்பை வந்து சித்திரவதை பண்ணி கடிச்சிங்க. வாயை விரிச்சுக்கிட்டானுங்க. வாய்க்கு பதிலா அந்த சாக்கை விரிச்சிட்டானுங்க. அந்த பக்கம் தலைவல அவன், இந்த பக்கம் தலைவல இவன். என்னடா பண்றானுங்கன்னு பார்த்தா கடிச்சு இவன் துப்பி இப்படி தலையில இருக்கான், அவன் தலையில இவன் தப்புறான். எப்படி கரும்பு இனிச்சுதா கசிச்சுச்சா? இனிச்சுதா பாதி கட்டி வச்சு அர்த்தம். சரி. ஜல்லிக்கட்டு விவசாயிங்க பாரம்பரிய ஃபர்ஸ்ட்லேருந்தே நடத்திட்டு வர ஒரு பாரம்பரிய விளையாட்டு எதுன்னா ஜல்லிக்கட்டு. இப்போ இது பக்கமாக வந்து கொஞ்சம் வருஷமாக ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, அதில் நிறைய பேர் பலியாகிறாங்க அந்த மாடுனாலன்னு சொல்லி நிறைய பேர் பேன் பண்ணாங்க, அது வரக்கூடாதுன்னு. நம்ம எப்படியும் கஷ்டப்பட்டு போராடி நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வேணும், அது பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியோ போராடி வாங்கிட்டோம். கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு விசேஷமாகவே கொண்டாடுறாங்க. மாடுங்களுக்கு கலர் பண்ணி அதுங்களுக்கு கலர்ஸ் இதெல்லாம் கட்டி அவங்கள அந்த மாடை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணி அது என்னதான் அவங்கள குத்தி காயப்படுத்தினாலுமே அது வந்து சாமியாக வழிபடுறாங்க. ஏன்னா மாட்டில் வந்து எல்லா லட்சுமி அந்த வாளில் வந்து மாடோட வாளில் எல்லா இருக்கிற அஷ்டலட்சுமி தனலட்சுமி எல்லா லட்சுமியும் வந்து மாட்டில் ஃபுல்லாக இருக்கும். அதனால அதை வந்து என்னதான் நம்மளை புண்படுத்தினாலும் அது நம்மளுக்கு வேணும்னு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கேமை கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இன்னுமே. ஓகே, மார்கழி மாதம் கடைசி நாள் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. போகி பண்டிகை வந்து சங்க காலத்திலிருந்தே கொண்டாடிட்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது.
பழசு எல்லாமே வந்து போட்டு எரிச்சிட்டு பழையன கழுதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறதான் போகி பண்டிகை. பழசு எல்லாம் கழிச்சு புதுசா வந்து நம்ம கொண்டாடணும். தை பிறந்தா வழி பிறக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம மனசுலையும் சரி வீட்லயும் சரி எதுவும் பழசு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி எரிக்கிற நாள் தான் போகி பண்டிகை அப்படின்னு சொல்றோம். அந்த நாள்ல வந்து மனசுல இருக்கிற குப்பைகளையும் அகற்றிட்டு புது வருஷத்தை தைப்பொங்கலை தான் வந்து புது வருஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதனால போகி பண்டிகை அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பல வருஷங்களா நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் அடுத்த நாள் தைப்பொங்கலை கொண்டாடுறாங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரகாசமான நட்சத்திரம். சூரியன் வந்து அதனோட தத்துவம் பார்த்தீங்கன்னா சூரியன் மேலே ஈவினிங் வந்து சன்செட் ஆகிட்டு மறைஞ்சிட்டு அது வேற பக்கம் போய் வெளிச்சம் தருதுன்னு நம்ம சயின்ஸில் படிப்போம். ஆனால் அது நாம் இங்கே வந்து டேயில் நைட்டில் இருக்கும்போது அது இன்னொரு பக்கம் வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் அது மறைஞ்சிட்ட மாதிரி தெரிஞ்சாலும் அது இன்னொரு பக்கம் வந்து வெளிச்சத்தை வந்து பிரகாசமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். சூரியனுக்கு வந்து ஓய்வே இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கண்ணை விட்டு மறையிற மாதிரி இருக்கும், ஆனால் அது மறையறதில்ல. அதுதான் வந்து அந்த சூரியனோட ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறது வந்து அதுதான். சூரியன் பார்த்தீங்கன்னா அது வந்து அதை வந்து நம்மளை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூரியனோட ஹீட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வித பவர் கொடுக்குது. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா கரெக்ட் தானுங்க, விட்டமின் டி வந்து சூரியன்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. ஸோ நம்மளோட சூரிய வெப்பமும் வந்து நம்மளுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு சக்தியாக நம்மளுக்கு இருக்குது. யோசிச்சு பார்த்தா சூரியன் இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியனே இல்லை, அந்த உலகம் வந்து எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா செல்வராகவன் படத்தோட ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்கூல் எப்போவுமே திறக்காது. இந்த கொரோனா பீரியட் மாதிரி எனக்குமே வந்து ஸ்கூலே இருக்காது, எப்போவுமே ஆன்லைன் கிளாஸ்லேயே இருக்கும். தூங்கிட்டே இருக்கலாம், எதுவும் வேண்டாம். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, சாப்பாடு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
ஹாப்பியா செலிப்ரேட் பண்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணது நம்ம ஆனந்தி மேம். அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். நல்லதோர் முதுமொழியாம் தை மாதமதில் தை திருநாள் பொங்கலது விடியும் வேளை நற்காலை பொழுது பொங்கல் விழா தனிப்பெரும் திருவிழா கோலம் பூணுகிறது. தமிழரின் பண்பாட்டு விழா. அப்பொங்கல் திருநாள் இனிமை